செங்கல்பட்டு மாவட்டம் சுத்தாமூர் ஒன்றியம் அகரம் கிராமத்திலிருந்து மாம்பாக்கம் வழியாக புத்திரன்கோட்டை இணைப்பு சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்திருந்தது. இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை எழுந்தது. இதனையடுத்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தரை பாலங்களுடன் இந்த சாலையை சீரமைக்க நபார்டு திட்டத்தின் மூலம் 3.74 கோடி மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்நிலையில் தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் விசிக செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மூபாபுவிடம் புகார் கூறினர். இதனையடுத்து செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மூபாபு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலுவை நேரில் சந்தித்து தரமற்ற முறையில் அமைக்கப்படும் சாலையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்திருந்தார். அந்த மனுவினை பரிசீலனை செய்த அமைச்சர் ஏவ வேலு புகார் எழுந்துள்ள அந்த சாலையை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின் பேரில் நெடுஞ்சாலைத்துறை ஆராய்ச்சி நிலை இயக்குநர் சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள் இயந்திரங்களை கொண்டு சாலையை தோண்டி எடுத்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இந்த சாலையில் பயன்படுத்தப்பட்ட தார் அளவு, ஜல்லிக்கல்லின் தரம் உள்ளிட்ட ஆய்வுகளுக்காக சென்னை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கொண்டு சென்றனர். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக மீனவர்கள் கைது விவகாரத்தில் இலங்கை அரசுடன் ஒன்றிய பாஜக அரசு இணக்கமாக இல்லாத காரணத்தால் மிகப்பெரிய நாடான இந்தியாவை இலங்கை உதாசீனப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக மீனவர்கள் கைது நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பிரதமர் மோடி புதிய இலங்கை அரசுடன் நேரடியாக பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். நம்முடைய மீனவர்கள் நம்ம எல்லையிலே மீன் பிடித்தால் கூட இலங்கை கப்பற்படையும் கடலோர காவற்படையும் நம்முடைய மீனவர்களை தொடர்ந்து தாக்குகிறார்கள், துப்பாக்கியால் சுடுகிறார்கள், படகுகளை சேதப்படுத்துகிறார்கள். இதனால் நிறைய நம்முடைய மீனவர்கள் இறந்திருக்கிறார்கள். அவருடைய படகுகளை கையகப்படுத்தி இலங்கைக்கு எடுத்து செல்லுகிறார்கள். இலங்கை சிறையிலே நம்முடைய மீனவர்களை வைத்திருக்கிறார்கள். இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கிற சமயத்தில், மத்திய அமைச்சராக இருக்கும்போது நம்முடைய இலங்கை தூதரோடு தொடர்பு கொண்டு பேசி 48 மணி நேரத்தில் படகுகளை விடுவித்தோம். அவர்களையும் விடுதலை செய்தோம், மீனவர்களை விடுதலை செய்தோம். காரைக்கால் மேடு பகுதியில், டிஆர் பட்டினம் பகுதியில் உள்ள மீனவர்களை நாங்கள் விடுதலை செய்தோம். ஆனால் இப்பொழுது 10 ஆண்டு காலமாக மோடியினுடைய ஆட்சி, மோடி இலங்கை அரசோடு இணக்கமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். பிரதமர் மோடி பலமுறை இலங்கைக்கு சென்று வந்திருக்கிறார். அதே போல் வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்று வந்திருக்கார். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்று வந்திருக்கார். இப்போ புதிதாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அங்கே ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், குடியரசுத் தலைவர் அந்த நாட்டில். இது 10 வருடமாக தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதுகிறாரு, புதுச்சேரி முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதுகிறாரு. காரைக்கால் மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், நாகப்பட்டினம் மீனவர்கள், நாகர்கோவில் பகுதியில், வேதாரண்யம் பகுதி மீனவர்கள்லாம் தாக்கப்படுறாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அரசோடு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக பேசி இதற்கு முடிவு கட்ட வேண்டும். தஞ்சை மாவட்டம் பூதலூர் தாலுகா பகுதியில் புதிய மேட்டுக்கட்டளை வாய்க்கால் மற்றும் உயிர்கொண்டான் மற்றும் செங்கிப்பட்டி பகுதிகளில் 20,000 ஏக்கருக்கு மேல் விவசாய பகுதி உள்ளன. இந்நிலையில் கரூர், மாயனூர் காவிரி ஆற்றில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு 60 நாட்களுக்கு மேலாகும் இப்பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் இன்று வரை சேரவில்லை என்றும், இது தொடர்பாக பலமுறை போராட்டத்தில் ஈடுபட்டும் தண்ணீர் வருவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் பொது பணித்துறையினருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் திறந்து 63 நாட்களாகியும் இன்றைக்கு வரைக்கும் தஞ்சாவூரோட முகத்துவாரமாக இருக்கிற கட்டளை கால்வாய் உயிர்கொண்டான்ல தண்ணி சேராது மிகப்பெரிய வேதனைக்குரியதான். இன்னைக்கு விவசாயிகளை ரோட்டில் நிப்பாட்டிருக்கு. பல்வேறு போராட்டங்களில் நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட தண்ணி எல்லா ஏரியும் நிரப்பி தரேன்னு ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் தண்ணீர் தராமல் ஒரு அவல நிலைவாயிருக்கு. இன்னைக்கு விவசாயிகளோட கருத்தை என்ன மாதிரி இருக்குன்னா, நாங்கள் விவசாயம் செய்யணுமா வேண்டாமான்னாவது அரசாங்கம் அறிவிக்கணும், இல்லைன்னா கட்டளை கால்வாய் உயிர்கொண்டான கூட மூடிடுங்க, தேவையில்லைங்கிற அளவுக்கு கூட விவசாயிகள் ஒரு விரக்தியை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா கடந்த ஆண்டு சுத்தமாக தண்ணி விளையல, ஒரு சொட்டு தண்ணியை கூட இல்ல. இந்த ஆண்டாவது தண்ணி இவ்வளவு கடலுக்கு கலந்தும் கூட இதுவரைக்கும் தஞ்சாவூரோட முகத்தோர கல்லணையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்க நாங்க இன்னைக்கும் தண்ணிக்காக குடிக்க கூட தண்ணி இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற வேதனைக்குரிய நேரத்தில் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திக்க வந்திருக்கோம். 3ஆம் தேதியிலிருந்து என்றைக்கு எங்கள் பிரச்சனை தீர்மா அன்று வரைக்கும் செங்கிப்பட்டியிலே அந்த பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு நாங்கள் அனைவரும், அனைத்து விவசாயிகளும் ஆயிரக்கணக்கில் திரண்டு அமர்ந்து போராடுவதாக முடிவு செய்திருக்கிறோம். திருப்பூர் முருகம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் அழகுராஜா.
இவர் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் ஒன்றாக வசித்து பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அதே பகுதியில் வசித்து வரும் வசந்தகுமார் என்பவருடன் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக இருவரும் ஒன்றாக மது அருந்தி வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு 2 பேரும் தனியாக அமர்ந்து மது அருந்திய போது வசந்தகுமாரின் தாய் குறித்து அழகுராஜா தவறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்த நிலையில் ஆத்திரம் குறையாத வசந்தகுமார் இன்று அதிகாலை தனது வீட்டில் இருந்து கத்தியுடன் அழகுராஜா வீட்டுக்கு சென்று அவரை கத்தியால் குத்திவிட்டு சென்றுள்ளார். பின்னர் சத்தம் கேட்டு வந்த உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அழகு ராஜாவை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்து சென்ற நிலையில் அழகு ராஜாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த வீரபாண்டி போலீசார் வசந்தகுமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊதிய உயர்வு வேண்டும், பணி பாதுகாப்பு மற்றும் பணி புதுப்பித்தல் மற்றும் பணி மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றை கைவிடுதல் வேண்டும், பணியாளர்களின் எதிர்கால நலன் கருதி வருங்கால வைப்பு நிதி காப்பீடு மற்றும் உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அனைத்து பணியாளர்களிலிருந்து வாழ்வாதாரம் தொடர்பாக தான் அங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேணும், அதே மாதிரி பணி நிரந்தரம் வேணும், சம்பள ஊதிய உயர்வு வேணும். ஊதிய உயர்வு பார்த்தீங்கன்னா வட்டார மேலாளருக்கு 15,000, வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கு 12,000 சம்பளம் கொடுத்து நாங்கள் வேலை பார்க்குறோம். இந்த சம்பளம் எங்களுக்கு போக்குவரத்துக்கே சரியாக தான் இருக்குது, போதிய அளவு கிடையாது. எங்கள் குடும்பத்தை நடத்துறது ரொம்ப அனைத்து பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால் எங்களுக்கு ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம், இதுவும் 3 கோரிக்கை வலியுறுத்தி தான் வாழ்வாதாரத்தை நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். இது செஞ்சு தருவேன்னு சொல்லி ஐயா கேட்டுக்கொள்கிறோம். 96 பேர் கோரிக்கை வலியுறுத்தி மனு கொடுத்துருக்கோம். ஊதிய உயர்வுன்னு கேட்டிருக்கோம். அடுத்து வந்து பணி பாதுகாப்பு, பணியாளர்கள் எதிர்கால எந்தெந்த மனுக்கள் யார் யார் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அவங்க வந்து வழி நடத்தி எங்களுக்கு நல்லது செய்வாங்க நினைக்கிறோம். நடவடிக்கை எதுவும் மேற்கொண்டிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் இப்போ எங்களுடைய கோரிக்கையை வந்து வலியுறுத்தி வந்திருக்கோம். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்தன் பகுதியை சேர்ந்தவர் அல்போன்ஸ். இவரிடம் அதே பகுதியில் வசித்து வரும் சேர்மதுரை என்பவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி கடந்த 2019ஆம் ஆண்டு 13,50,000 ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் பல வருடங்கள் ஆகியும் அல்போன்ஸிற்கு வேலையும் வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் இருந்து வந்த நிலையில் இது தொடர்பாக அல்போன்ஸ் பாவூர் சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் காவல் நிலையத்தில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அல்போன்ஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்று ஆட்சியர் முன்பு தலையில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டை முத்தமிழ் நகர் பகுதியில் வசித்து வருபவர் நவீனா. இவர் நம்பிராஜன் என்பவரை காதலித்து கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார். இவருக்கு 6 வயதில் ஒரு மகன் உள்ள நிலையில் கடந்த சில மாதங்களாகவே கணவர் நம்பிராஜன் நடத்தையில் சந்தேகமடைந்த மனைவி நவீனா கணவரின் செல்போனை சோதனை செய்த போது அவர் பல பெண்களோடு தனக்கு திருமணம் ஆகவில்லை என்றும் சிலரிடம் தமக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டது என்று கூறி தகாத தொடர்பில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இது தொடர்பாக கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் நம்பிராஜன் நவீனாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த நவீனா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து நவீனாவின் குடும்பத்தினர் அளித்த புகாரில் காசிமேடு போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் நவீனாவிற்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் முழுமை பெறாததால் தண்டையார்பேட்டை ஆர்டிஓ விசாரணைக்காக இவ்வழக்கு சென்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அடுத்த தெற்கு நரிப்பையூர் கடற்கரைக்கு விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் தங்களுடன் பயிலும் சக நண்பர்கள் 18 பேருடன் காலாண்டு விடுமுறையை கழிப்பதற்காக சுற்றுலா வந்துள்ளனர். இந்நிலையில் சுற்றுலா வந்த காரியாப்பட்டி பகுதியை சேர்ந்த நாகூர்கனி மகன் முகமது சலாம் என்ற மாணவன் கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த படகை தள்ளி கடலில் விளையாடி கொண்டிருந்த போது காற்றின் வேகம் காரணமாக படகு மோதியது. இதில் படுகாயமடைந்த பள்ளி மாணவனை முகமது சலாம் கடலாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வாலிநோக்கம் மரைன் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.
சென்னை செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி கட்டட மற்றும் கிராம நிர்வாக அலுவலகம் போதிய வசதிகள் இல்லாமல் இருந்து வந்தது. இதையடுத்து சிவரா மிஷன் என்ற நிறுவனம் 35 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய பல்நோக்கு கட்டிடத்தை கட்டி தந்துள்ளது. இதையடுத்து புதிய கட்டிடத்தை தனியார் நிறுவன நிர்வாக இயக்குநர் குமார் திறந்து வைத்தார். இந்நிலையில் கிராம மக்கள் சார்பில் தனியார் நிறுவன நிர்வாகிகளுக்கு மாலை மற்றும் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட 28வது வார்டில் 10 லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு நூலகமும் 33வது வார்டில் 9.50 லட்சம் மதிப்பீட்டில் அங்காடி கட்டடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கலந்து கொண்டு கட்டிடங்களை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக அதன் சேவையை துவக்கி வைத்ததோடு திறப்பு விழாவின் போது 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நூலகத்துக்கு கொடையாக வழங்கினார். இந்த நிகழ்வில் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், மாநகராட்சி துணை மேயர் வியாகத் அலி, மாமன்ற உறுப்பினர்கள் எட்வர்ட், சந்தோஷ்நாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் கூறியதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மூப்பனாய் உதவியுடன் செங்கம் வட்டாட்சியர் அலுவலக வளாகம், கிளை சிறைச்சாலை வளாகம், சார் பதிவாளர் வளாகத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய ஊட்டச்சத்து மாத விழா ஆண்டுதோறும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவின் இறுதி நாளை முன்னிட்டு ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி துவக்கி வைத்தார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் சிறுதானிய உணவுப் பொருட்களை பார்வையிட்டு அருந்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பாரூர் பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியில் உள்ள வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் இருந்து சுற்றுவட்டாரங்களில் உள்ள 8 ஏரிகளுக்கு சுழற்சி முறையில் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பனங்காட்டூர் அருகே தண்ணீர் செல்லும் கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் கால்வாய் உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள விவசாய நிலம் மற்றும் நெடுஞ்சாலை வழியாக தண்ணீர் செல்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமலும் பெரும் அவதியுற்று வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரத்தில் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சொகுசு கார் ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. அந்த காரில் பயணித்த 3 பேர் ஆபத்தை உணராமல் காரின் மேற்பரப்பில் அமர்ந்தபடி சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் பயணம் மேற்கொண்ட நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சிக்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறத்திலும் ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் அவற்றால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் உத்தமபாளையம் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். இதன் பேரில் உத்தமபாளையம் கோட்டாட்சியர் நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் காவல்துறையினரின் உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது தீபாவளி திருநாள் என்பதால் தீபாவளி வரை ஆக்கிரமிப்பில் உள்ள கடைகள் அப்படியே விடுமாறு வியாபாரிகள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தீபாவளி வரை அவகாசம் அளித்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காது கேளாதோர் வாய் பேசாதோர் மாவட்ட சிறப்பு கிளை சார்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் செயலாளர் சொர்ணவேல், மாவட்ட பொருளாளர் விஜயகுமார் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் விசில் ஊதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அரசு வேலைவாய்ப்பில் காது வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 1 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும், மாதாந்திர உதவித்தொகையை 7000 உயர்த்தி வழங்கிட வேண்டும், அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் காவல் நிலையங்களில் சைகை மொழிபெயர்ப்பாளரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனுவாக அளித்தனர். இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கிற இயக்கம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்டம் என்பது தென் மாவட்டங்களுடைய நுழைவாயில்னு சொல்லப்படுது. இவருடைய முக்கியமான பிரச்சனையே தகவல் பரிமாற்றம் தான், மொழி பரிமாற்றம் தான். ஆனால் அடிப்படையான கல்வி மாற்றுத்திறனாளிகள் துறையின் கீழே இயங்கக்கூடிய செவித்திறன் பாதித்தோருக்கான பள்ளி மதுரை மாவட்டத்தில் இல்லை. குறிப்பாக புதுக்கோட்டை, விருதுநகர் தானா தென் மாவட்டங்களில் சுத்தமாக இல்லை. அதை கூட நடுநிலைப்பள்ளி தான். எனவே இந்த மாவட்டத்தில் உண்டு உறைவிட வசதியுடன் கூடிய ஒரு மேல்நிலை பள்ளியை தமிழக அரசு உருவாக்கணும். அதில் மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே உங்கள் மாற்றுத்திறனாளி துறையில் பொறுப்பு வச்சவங்க. எனவே அவங்க உரிய கவனம் செலுத்தி முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தி இப்படியான ஒரு பள்ளியை இங்கே உருவாக்க நடவடிக்கை எடுக்கணும். அடுத்ததாக செய்கை மொழி என்பது
அரசுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மக்களுக்குமான ஒரு பாலமாக இருக்க வேண்டிய அந்த மொழி இதை பலருக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு அரசு நேரடியாக கல்வி நிலையங்களில் மாற்றுத்திறனாளி பள்ளிகளில் செய்கை மொழிக்கான அந்த சிறப்பு கல்வியை ஆரம்பித்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அப்படியான நிபுணர்களை செய்கை மொழிபெயர்ப்பாளர்களை உருவாக்க வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை. மூணாவது முக்கியமான கோரிக்கை, செவித்திறன் பாதித்த இந்த மாற்றுத்திறனாளிகள் வறுமையிலையும் கொடுமையான வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சிறப்பு அவங்களுக்கான என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை கண்டுபிடித்து சிறப்பு வேலைகளை கொடுத்து அவர்களை பாதுகாக்க மதுரை மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்வச்சித் பாரத் மிஷன் திட்டத்தின்படி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலைய முகப்பு மற்றும் நடைமேடைகளில் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் அரக்கோணம் ரயில் நிலைய மேற்கு பகுதியில் ரயில்வே முதுநிலை பொறியாளர் பவானிகுமார், மருத்துவத்துறை அதிகாரி விக்னேஷ் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட ரயில்வே துறையினர் பல்வேறு பிரிவினர் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இரவு வழக்கம் போல் வியாபாரத்தை முடித்துவிட்டு விற்பனையாளர்கள் வீட்டுக்கு சென்ற நிலையில் காலை மதுபான கடையின் ஷட்டர்கள் உடைக்கப்பட்டு திறந்து கிடப்பதை கண்ட பொதுமக்கள் இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கடையில் இருந்து 28 உயர் ரக மது பாட்டில்கள் திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை முக்கோணம் பகுதியில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் காங்கிரஸ் கட்சியின் ஆனைமலை நகர தலைவர் ஆதம் தலைமையில் நடைபெற்றது. ஆனைமலை முக்கோணம் பகுதியில் தொடங்கிய மாரத்தான் ஓட்டம் திரௌபதியம்மன் கோவில் பகுதியில் முடிவடைந்தது. இதில் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள், வீராங்கனைகளுக்கு பதக்கங்களும் பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி அவர்கள் நடத்திய இந்திய ஒற்றுமை பயணத்தினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்டம் ஆனமலை நகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இங்கே மாரத்தான் போட்டி நடைபெறுகிறது. அன்பு, அகிம்சை, அரவணைப்பு, மதச்சார்பற்ற தன்மை, இந்தியாவில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று, இளைஞர்களுக்கான எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ராகுல் காந்தி அவர்கள் கூறியதை நினைவு கூர்ந்து இந்த ஒற்றுமை பயணத்தின் வாயிலாக மாரத்தான் போட்டியை நடத்துகின்றோம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லைமன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்துக்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டின் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், ஒரு சிறந்த நிர்வாகி, படிப்படியாக உயர்ந்து தற்போது துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார் என்று தெரிவித்தார். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகி. அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டராக இருந்து படிப்படியாக உயர்ந்து இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக 2 ஆண்டு காலம் பணிபுரிந்து இப்பொழுது துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் மிகவும் துடிப்பானவர். அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்துடைய வளர்ச்சிக்கும் சிறப்பான முறையில் செயல்பட்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பணிபுரிவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் சார்பில் ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் ஊரக வளர்ச்சி துறையின் கீழே இருக்கு. அந்த துறையின் கீழே செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் பணிபுரியும் அனைத்து பணியாளர்கள், வட்டார இயக்க மேலாளர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் இங்க கூடியிருக்கோம். சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நாங்க 2013 களப்பகுதி ஒருங்கிணைப்பாளராக பணியில இணைஞ்சோம். இப்ப வட்டார இயக்க மேலாளர்கள், வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி
288 பஞ்சாயத்து ராணிப்பேட்டையில. இதுல வந்து 7 ஒன்றியங்கள் இருக்கு. இதுல இருக்கிற அனைத்து ஒன்றியங்கள்ல இருந்து பணியாளர்கள் வந்து இங்க வந்திருக்கோம். நாங்க 13 வருஷமா, கடந்த 12 வருஷம் முடிவடைஞ்சு இப்ப 13வது வருஷம் தொடங்கி நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வந்து குறைந்த அளவு தான் வந்து ஊதியம் வந்து வழங்கப்பட்டு வருது. எங்களுடைய 10 அம்ச கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து ஊதிய உயர்வு வேணும். அதே போல நிறைய விடுப்பு, அந்த மாதிரி மகப்பேறு விடுப்பு, அந்த மாதிரி அரசு நிறுவனத்தின் விதிமுறைகள் படி எந்த ஒரு விடுப்பும் எங்களுக்கு வந்து இல்லை. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து அனைத்து துறை பணிகளும் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நேரம் வந்து இல்லை, எங்களுக்கு வந்து பத்தவே மாட்டுது. எல்லாருமே மன உளைச்சல்ல இருக்காங்க. வேலை சுமை வந்து அதிகமாக இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் வந்து கிடையாது. ஸோ அனைவரும் வந்து அதே போல நிறைய பேர் வந்து இங்க வேலை வந்து நிறைய இடத்துல வேக்கண்ட் இருக்கு. அந்த வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 10 அம்ச கோரிக்கைகள் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை வந்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இதை வந்து உடனடியாக வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.